தான் பிரபஞ்ச சக்தியை உணரணும். இப்போ நீ ஆக்னியம் பண்ணி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா தெரியலையா? உனக்கு தெரியுதுல்ல. அதாவது இப்போ நான் உனக்கு பயிற்சி கொடுத்துட்டு உனக்கு இந்த மாதிரி உனக்கு நான் வந்துட்டு நான் சொல்லக்கூடாது, உனக்கு அதில் உணரணும். அதில் தெரியலன்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து நம்ம போவோம். துரியம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் உனக்கு அந்த பயிற்சியும் கொடுக்குறேன், இதையும் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் வர லெஸ்ட்டு டயத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இது ஒரு பாடமான இதில் நான் எடுத்துக்கிட மாட்டேன். இது வந்து மாந்திரிகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. மாந்திரிகத்தினுடைய தொடர்பு இதையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மாந்திரிகத்தில் போகிறதுக்கு முன்னே இது நமக்கு தேவை. இதுக்கு அடிப்படை பாடத்தில் இது ஒன்று தேவை. இப்போ எனக்கெல்லாம் எடுக்கல, ஒரு நாளைக்கு ஒரு ஓர சாஸ்திரம் தான் எடுத்தார். 9 நாள் 9 ஓர சாஸ்திரம், 9 வாரம். இந்த சனிக்கிழமை சுக்கிரனை எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக அந்த சுக்கிரன் சார்ந்தே படிச்சுட்டு வரணும். படித்தா அடுத்த வாரம் என்ன பண்ணுவார், அடுத்த உரை எடுப்பார். அடுத்த வாரம் என்ன பண்ணால் இப்படி 9 வாரம் படித்த படிப்பை நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், 1 ஹவரில் அந்த கிளாஸை முடிச்சிட்டேன். எதுக்குன்னா இது தேவையில்லை நமக்கு அப்படிங்கிற. இது வந்து என்ன பண்ணலாம், இது ஒரு அடிப்படையான பாடங்களை தானே தவிர இது வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானா நம்ம சொல்ல முடியாது. ஹெமகண்டா ராகு காலத்தில் சில டைங்களில் மாறும், சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக 100% இது வேலை செய்யும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சாமி பார்க்க லைனில் இருக்கவங்க, அவங்க எந்த லைனில் இருந்தாலும் சரி, ஓரசாஸ்திரம், நிமித்தம், சகுனம், பச்சை சாஸ்திரம், அந்த 4 வச்சு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாந்திரிகர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறோம், ஏவல்கள், ஜீன்களை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் கெட்ட கிரகங்கள் என்ன பண்ணும், நல்ல கிரகங்கள் என்ன பண்ணும். சுக்கிரன்னா யார், மனைவி, காதலி, இது சார்ந்த விஷயங்கள். புதன்னா தாய் மாமன், புத்தி குடையான். இது சந்திரனா தாயை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நன்மைகளும் சொல்லணும், தீமைகளும் எடுத்துக்கிட்டாங்க. குருன்னா அண்ணன், உபதேசம் பண்ணதுலேருந்து ஒரு வாத்தியார் என்ன செய்வாரோ அந்த பேட்டர்ன். அதாவது சிம்பிளாக சொல்லலாம், ஒரு வாத்தியார் எப்படி இருப்பார், நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் இருப்பாங்கன்னா அந்த பேட்டர்ன். 4 கிரகம் ஆயிடுச்சு. இந்த 4 என்னது, நல்ல கிரகம். இந்த 4னுடைய அதிபதியும் சொல்லியாச்சு, அதனுடைய உறவுகள் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்து இருக்கிறது ராகு, கேது, சனி, செவ்வாய். இது என்ன பண்ணும், கெட்ட கிரகம். கெட்ட கிரகத்தில் இருக்கையில் கெட்டது என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியாச்சு. புரியுதா? கெட்ட கிரகம்னா என்ன பண்ணும், கெட்டது பண்ணும். சூரியன் வந்து பாதி நல்லது செய்யும், பாதி கெட்டது செய்யும். அதை நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். இந்த 9 கிரகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக ஏற்றுட்டு இதை வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். 9 கிரகமாக என்ன பண்ணும், எப்படி பண்ணுனா நமக்கு இதாகும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸில் கொண்டு வரும். ராகு இதெல்லாம் ஒன்றே மாதிரி தான். இது தந்தை வழி, இது தாய் வழி, தாத்தா பாட்டி அப்படி. ராகு எல்லாமே ஒரே மாதிரி. அசுத்த கிரகனாலே நான் சொன்னேன் இல்லையா, இந்த 5 விஷயங்களும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குளிகை அதில் வந்து யமகண்டத்தில் வரையில் அவனுக்கு கண்டம் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறது, அது அடுத்த பாடத்தில் வரும். இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன்னா, யமகண்டத்தில் வராங்கன்னா அந்த ஓரைகள்லாம் வராது, வேலை செய்யாது. யமகண்டத்தில் வரையில் ஓரைகள் அதெல்லாம் வேலை செய்யாது. யமகண்டத்தில் வரமாட்டான், வந்தானா அவனுக்கு கண்டம் இருக்குன்னு நம்ம சொல்லுவேன். யமகண்டம்னா நீ அதை சார்ந்து தான், அதான் உன்னை வந்து நான் பிரபஞ்சத்தை பேச விடுறது தானே என்னுடைய வேலை. யமகண்டத்தில் ஒருத்தன் வரையிலே வந்து பிரபஞ்சம் வந்து உனக்கு பேச வச்சிடும். பேச வச்சிட்டாலே உனக்கு அந்த பேட்டர்ன் மாறிடும். இப்போ உனக்கு தெளிவாக புரியுதா? என்னலாம் அதனுடைய அதிபதி, உறவு முறைகள், இதை தெரிஞ்சு இதை சார்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். சும்மா ஒருத்தனை பார்க்கல, அவனுக்கு கல்யாணம், அவன் டயத்தை பார்க்கணும். இப்போ உனக்கு யாராவது ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க யாராவது ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கல, அவங்களுக்கு என்ன ஊற வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வர இருந்துச்சுன்னா அவனை கூப்பிட்டு உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது நீ பரிகாரம் பண்ணுறேன் நீ கேட்கு. ஒரு பாயிண்ட் தப்பானாலும் நான் அதுக்கு நான் போக சொல்லுவேன், கரெக்டாக இருக்கும். ராகு காலமாக இருந்தால் உனக்கு ராகு தோசை இருக்காது, நீ பரிகாரம் பண்ணினா நல்ல இடத்துல போய் பண்ணிவிடுவா, அவனை தான் உனக்கு அந்த கல்யாணம் ஆகணும்னு நீ அவனை பார்த்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். யாராவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு பார்த்தா சனி ஓர இருந்துச்சுன்னா நேர்ந்துடும். சனி சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்கு சுற்றி என்ன பிரச்சனை, இதனால தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் செவ்வாயிடும் சொல்லுவேன், அவனை பார்க்கல உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்க பார்க்க. அதாவது நீ ஏன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு.
ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ணுவோம், அந்த காரத்தத்துடைய வேலை செய்யும். ஆக்னியும் துரியம் ஓப்பன் பண்ண இதெல்லாம் நீங்கள் மாந்திரிகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே டக்குன்னு நம்ம இதெல்லாம் 2-3 கிளாஸ்லேயே வந்துட்டோம். அதையும் பயிற்சி பண்ணணும், மாந்திரிக சார்ந்த அதையும் பயிற்சி பண்ணணும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு அந்த போர் அடிக்கக்கூடாதுன்னு இந்த 1 hour கிளாஸில் நான் அந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு என்ன டவுட் இந்த 9 கிரகங்கள்? சும்மா ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட்டு கேட்டால் நான் சொல்லதுக்கு தான் நம்ம உட்காந்துருக்கோம். இதுதான் கிளியர் பண்ணிட்டு போகணும். 9 கிரகத்தில் அது வந்து ராகு காலத்தை நம்ம கணக்கிட வச்சுக்கிட வேண்டியதுதான். ஓரை கிடையாது. 7 ஓரம் வராது. ராகு கேதுக்கு தான் பவர் அதிகம். ராகு கேதுக்கு தான் எப்போதுமே என்னது பவர் அதிகம். ராகு காலம் யமகண்டத்தில் எந்த ஓரையும் வேலை செய்யாது. அதுதான் சொல்லுவோம். யமகண்டம் இருந்துச்சுன்னா யமகண்டத்தில் சுக்கிர ஓரையில் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டம் தான், வர மாட்டான். அதை தானே நீ பயிற்சி பண்ணிப்பார். உண்மையாக போய் நீ செக்கப் பண்ணிப்பார். புரியுதா? நீ செக்கப் பண்ணணும். வருவானா வரணும்னா நீ செக்கப் பண்ணால் தானே நான் சொல்ல முடியும். நீ செக்கப் பண்ணி பார்க்கணும். வருவானா வர மாட்டானா நீ செக்கப் பண்ணால் தான் உனக்கு அது பேட்டர்ன் புரியும். நான் சொன்னாலும் உனக்கு பேட்டர்ன் புரியாது. நீ செக்கப் பண்ணணும். அதை பார்த்தா தான் உனக்கு புரியும். நிறைய இருக்குது. வேறு என்ன டவுட்டு? 9 கிரகத்தினுடைய தன்மைகளை புரிஞ்சிட்டோம். 9 கிரகத்தினுடைய காரத்தத்துவங்கள் தெரியும். இதை வச்சு சும்மா சாமி பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு யார் எப்போ எந்த டயத்துக்கு வராங்களோ அந்த டயத்துப்படி பண்ணி நம்ம கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணணும். இல்லைனா எழுதி வச்சுக்கிறது. நம்ம மாந்திரிகை பொறுத்தவரை எழுதி வைக்கிறதுக்கெலாம் வேலையே இல்லை. படிக்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். 1008 உரு, 1,08 உருக்கெலாம் வேலை இல்லை. 1008 உருலாம் 1,08 உரு போடணும்னு சொல்லி சில கிளாஸ்க்கெலாம் போய்ட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் போட என்னாலே 1,08 உரு. 1,08 உரு எப்படி போட முடியும்? முதல்ல என்ன வார்த்தை மாறிடும். ரெண்டாவது 1,08 உரு எப்படி எண்ணுறது? 1 அப்படின்னு போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி 2 அதே மந்திரத்தை சொல்லி 3 அந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்லி அப்படி எப்படி இப்போ சொல்ல முடியும்? அப்போ அந்த மந்திரத்துக்கு முன்னால் அந்த 1, 2ங்கிற வார்த்தை வரதே நமக்கு தப்பாயிடும். 1008 உரு போடக்கூடிய சில பூஜைகள் இருக்குது. அப்போனா என்ன பண்ணால் 1008னா 100 பூக்களை எண்ணி வைக்கணும். அந்த பூக்களை எண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உரு போட முடியும். அது ஒரு பேட்டர்ன். அது அந்த அடுத்தடுத்து நம்ம பாடத்தில் வரும். இப்போ ஓரை சாஸ்திரம் நல்லா புரிஞ்சுதுலாம். சரி, ரைட். அடுத்த படத்தில் நம்ம ஆக்டியும் துரியம் ஓப்பன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து துரியம் ஓப்பன் பண்ணணும். இப்போ தானே நம்ம பயிற்சி பண்ணுறோம். ஆக்டியும் ஓப்பன் ஆகிடுச்சு, துரியம் ஓப்பன் பண்ணுறோம். துரியம் ஆக்டியும் ஓப்பன் ஆகி இப்போ நம்ம தொப்புள்கொடியிலேருந்து ஆரம்பித்தோம். ஆச்சு நெத்திக்கண் வந்துட்டு நெத்திக்கண்ணுக்கு அப்புறம் துரியம் உச்சிக்குழிங்கிறது ஒரு முக்கியமானது. உச்சிக்குழிங்கிறது வந்து உச்சிக்குழியிலேருந்து தான் பிரபஞ்ச சக்தி நம்ம கொடுக்கும். குழந்தைகள் இருக்குது பார்த்தியா, குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே பிரபஞ்ச ஆற்றலில் கிடைக்கும். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையில் அது யார் வரா என்ன போகிறா அது தெரிஞ்சிடும். அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க எல்லாமே அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது நமக்கு அதான் அந்த வயிற்றில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல விஷயங்களை பேசுங்க, அன்பாக இருங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது அப்போ அது என்ன பண்ணுன்னா அது வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடும். குழந்தையும் தெய்வம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த உச்சிக்குழி என்ன பண்ணும்? ஸ்டாப் ஆகிடும், அடைச்சிடும். உச்சிக்குழி என்ன பண்ணும்? மூடிடும் குழந்தைகளுக்கு. அது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம பயிற்சியில் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன்னா உடச்சி ஓப்பன் பண்ணலை, அது தெரியும். இப்போ உனக்கு ஆக்னி எப்படி தெரிஞ்சு அது மாதிரி தெரியும். தெரிஞ்சுட்டா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தான் ஒருத்தன் இதுக்கு தான் வரப்போகிறான். அவன் ஃபோன் பண்ணி சாமி உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லான்னா அவன் இதுக்கு தான் பார்க்க போகிறாங்கிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுதான் அந்த காதில் வந்து பேசுகிறது வைக்கணும். பிரபஞ்ச ஆற்றலை தெரிஞ்சுட்டேன். இப்போ இந்த ஓர சாஸ்திரம்லாம் ஒரு சின்ன ஒரு பாடம். பிரபஞ்ச ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அது ஒரு ஆற்றல் வரும். சரி, வேறு எதுவும் டவுட் இல்லைங்களா? ஓகே, அடுத்த கிளாஸில்